ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் எந்த காய்கறியும் இல்லை அப்படின்னா கூட நம்ம தோசைக்கோ சப்பாத்திக்கோ சூப்பரான சைட் டிஷ் இந்த டைப்பில் பண்ணலாம். பிளெயின் கோரியண்டர் குருமா, பிளெயின் கறி அப்படின்னும் சொல்லலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, கூடவே கொஞ்சம் சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், இது 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது வந்து பாதி தான், அதாவது ஒரே ஒரு வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அதை போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, இது 2 கட் பண்ணியிருக்கேன். 4 பெரிய பூண்டு தான். அப்புறம் பச்சை மிளகாய், ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். காரத்துக்கு வந்து வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ணல, மிளகாத்தூளெல்லாம். ஸோ பச்சை மிளகாய் மட்டும்தான், அதனால் இது பச்சை மிளகாய் 4 போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை. கொத்தமல்லி தலையும் வந்து ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா கொத்தமல்லி துவையல் மாதிரி டேஸ்ட் வந்து. கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கப்புறம் துருவன தேங்காய் கொஞ்சம் சேர்த்து இதுலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. கூட 4-5 முந்திரி அதையும் போட்டு பரட்டி விட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிருங்க. முந்திரி பருப்பு சேர்த்திருக்கனால நல்லாவே வந்து பொதுன்னு நைஸாக அரைப்பட்டுரும். இந்த அளவுக்கு வந்து நைஸாக அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயமெல்லாம் வதக்கின அந்த சட்டியிலேயே நீங்கள் வந்து கொஞ்சம் எண்ணெய் இன்னும் 2 ஸ்பூன் விட்டு காஞ்ச வெந்தயக்கீரை, கசூரி மேத்தி அதை கொஞ்சம் போட்டு, வெங்காயம் மீதி வச்சுருந்தோம்ல அது வந்து ஒரு வெங்காயம் நீளமாக வெட்டினது அதையும் போட்டுக்கோங்க. போட்டு வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள் ஒரு 2-2.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அதையும் போட்டு வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்தி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 to 3.5 நிமிஷம் வரைக்கும் மூடி லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா கொதித்து வரும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் 1/2 கப்பு தயிர், ஏன்னா நம்ம தக்காளி எதுவும் சேர்க்கலை, ஸோ கொஞ்சம் புளிப்பு சுவையும் அதில் வந்து கிடைக்கும். அப்புறம் ரொம்ப க்ரீமியாகவும் இருக்கும். இதை போட்டுட்டு 1.5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஓரமாக வந்திருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அவ்வளோதான், இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நீங்கள் எதுக்கு வேணால் பிரியாணி, புலாவ், கீ ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் காய்கறி இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு குருமாவை செஞ்சுட்டு சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.